பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். ஆமேன். வாழ்வு காலத்தில் கர்த்தர் உன்னை வைத்திருந்த நன்மையான காலங்களை நீங்க அனுபவித்திருக்கீங்க. அந்த நாட்களில் நீங்க கொடுத்த நாட்களில் சந்தோஷமா வாழ்ந்தீர்கள். சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கலாம். இப்பொழுது தாழ்வு காலமா இருக்கிறபடினால சில நேரங்களில் குழப்பமா இருக்கு. என்னடா இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டுமே, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது, நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்குது, நம்மளால ஒரு காரியம் கூட செய்ய முடியலன்னு பல குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிந்தனை செய்யணும். தாழ்வு காலத்தில் நீ சிந்தனை செய்கிற பிள்ளையா இருக்கணுமே தவிர அந்த காரியத்தை மாற்றணும்னு நினைக்க கூடாது. இல்ல தாழ்வு காலம், இது நான் நல்ல காலமா நான் மாத்திரம் பாரு அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில நம்ம பார்க்கிறோம், மனுஷன் தனக்கு பின் வருவதை கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றோடு ஒன்று எதிரடையா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக எதிரடையா வச்சிருக்கிறாரு. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள கூடாது, இந்த வாழ்வு காலமும் தாழ்வு காலமும் நாம் தெரிந்து கொள்ள கூடாது என்பதை சில நேரங்களில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நம்மளால மாற்ற முடியாது. 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. தேவனுடைய செயலை கவனித்து பாருங்க, அவர் கோணனாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? சோ ஆண்டவர் தான் ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறாரு, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறாரு, ஒரு காரியம் உருவாயிருச்சு. இப்ப ஏன்னா இந்த தாழ்வு காலத்திலயாவது நம்ம அடங்கி இருக்கிறோமா, அமைதியா இருக்கிறோமா, பொறுமையா இருக்கிறோமா, கீழ்ப்படிந்து இருக்கிறோமா, சில காரியங்களை ஆண்டவர் அனுமதித்திருப்பார். ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் வச்சு ஜெபம் பண்றேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க அனுமதித்தீங்கன்னு ஒரு கோபத்தில் எரிச்சத்துல ஒரு வேலை இருந்தீங்கன்னா இன்னைக்கு பொறுமையா இருங்க, நிதானமா இருங்க. தேவன் அனுமதித்ததை ஏன்னு நம்ம கேள்வி கேட்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. தேவனுடைய செயலை பாருங்க. அவர் கோணலாக்கி வச்சிருக்கிறாருன்னா அதை நான் நேரம் ஆக்குறேன். என் செல்வத்தினால, என் அறிவுனால, என்னுடைய திறமையினால, என் அழகுனால, என் பணத்தினுடைய பலத்தினால நான் மாத்திருவேன், எனக்கு வாழ்வு காலமாய் நான் மாற்றுவேன் என்று நீங்க நினைக்காதீங்க. வாழ்வு காலம் தருவது தேவன் கருத்தில் இருக்கிறது. வாழ்வு காலத்துல எவ்வளவு காலம் அனுபவிச்சீங்க, எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க, நன்மையானதை அனுபவித்தீங்க, போன இடம் என்ன, வந்த இடம் என்ன, சாப்பிட்ட சாப்பாடு என்ன, எல்லாத்தையும் அனுபவிச்சிங்களே. அப்ப ஏன் ஆண்டவரே எனக்கு வாழ்வு காலம் கொடுத்துருக்கீங்கன்னு கேள்வி கேட்டீங்களா? இல்லையே. அதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடிந்த உங்க மனது தாழ்வு காலத்துல சிந்தனை செய். ஏன் இது வந்தது? என் பேச்சால வந்ததா, நான் நடந்துகிட்டனால வந்ததா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு சுயத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமா, இந்த காரியத்தை சிந்தனை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல வழி வச்சிருக்கிறாரு. இந்த காரியத்தை மாற்றுவதற்கு தேவன் வேற எங்கேயும் வழி வைக்கல. நீங்கள் சிந்தனை செய்யும் பொழுதே கர்த்தர் வழிகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் எதை அனுமதித்தாரோ, சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க, சந்தோஷமா அனுபவிங்க. கர்த்தர் கொடுத்துருக்கிற நாட்களை நன்றியோடு அனுபவிங்க. ஒரு வேளையில தாழ்வு காலத்தில் இருக்கிறீங்க, துக்கத்தோடு இருக்கிறீங்க, கலக்கத்தோடு இருக்கீங்க, ஏன் சாமின்னு உட்காந்துருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் கேள்வி கேட்டுட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முறுமுறுத்து நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவன் சமூகத்தில் உட்காந்து சிந்தனை செய்யுங்க. எங்கே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேச அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமே. இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வாழ்வு காலத்தில் நன்மைகளை ஆண்டவரே எங்களுக்கு ஏராளமாய் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்காய். ஸ்தோத்திரம். அதே போல ராஜா, தாழ்வு காலத்தில் நானும் என் பிள்ளைகளும் சிந்தனை செய்கிறவர்களாக ஆண்டவரே, இந்த உபத்திரவ பாதையில் ஆண்டவரே, சோர்ந்து போன பாதையில் யோசிக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் அதை திருப்பக்கூடாது, அதை மாற்றக்கூடாது. நீர் நியமித்தது எதுவோ அது அப்படியே நடக்கட்டும். தொடர்ந்து என் பிள்ளைகளை அவ்விதமாகவே ஆசீர்வதித்து வழி நடத்தும், பாதுகாத்துகளும், போக்கும் வரத்துமான காரியங்களை கர்த்தர் கூட இருங்க. இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு பலவீனத்தோடு சோர்ந்து போயிருந்தாங்கன்னா அவர்களை பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. தேவரே, தேவையில்லாத பயத்தை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், அதிசயங்களை காண செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.